நமது இந்து மதத்தில் இந்த கருட புராணத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஒருத்தரும் வந்து எப்படி தங்களுடைய கர்ம வினைகள்லேருந்து அவங்க இந்த உடலை விட்டதுக்கப்புறம் எப்படி அவங்க ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கோத்ரூ பண்ணுறாங்க, அவங்கள வந்து அடுத்தது நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த கர்மத்தெல்லாம் குறைச்சி அவங்கள வந்து இன்னும் அந்த ஞானத்தை நோக்கியான வாழ்க்கை தான் வந்து அடுத்த பிறவியாக அவங்க எடுக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப அழகாக நம்மளுடைய இந்து மதத்தில் கருட புராணத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னு நம்ம பல பிறவிகள் எடுத்திருக்கோம். பல பிறவிகள்லேருந்து பிறந்து மனிதனாக வளர்ந்து அந்த பிறவியில் நம்முடைய கர்மங்கள் அதை வந்து நம்ம அடுத்த பிறவியில் அதோடைய இன்னும் பெட்டரான நம்மளுடைய வாழ்க்கை முறை. அதுக்கப்புறம் இப்போ இந்த பிறவி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பகவான் அவதார புருஷர் அவரு இங்கே பூமிக்கு வந்திருக்க இந்த நேரத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் மிகப்பெரிய. மேலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரமசிவசேனா ப்ரோக்ராம் இப்போது இன்னைக்கு 25, இன்னொரு 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கைலாசா திருவண்ணாமலையில் வந்து 30 நாட்கள் பரமசிவசேனா ப்ரோக்ராம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. யாரெல்லாம் வந்து இந்த சத்தியத்தை வந்து நீங்கள் நிதர்சனமாக வாழணும், சாமிஜியுடைய காலடியில் நான் அந்த 30 நாள் வாழ்ந்து அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக 1ஆம் தேதி வந்துடுங்க. கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து நீங்கள் இந்த பரமசிவசேனா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கலாம். நித்யானந்தம்.